வெல்கம் டு நிவேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சீரக சாம்பார் ரைஸ் வச்சு ஒரு டேஸ்டா ஈஸியா செய்யக்கூடிய வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி, குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷா இருக்கும். வாங்க இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஒரு கப் கேரட், ஒரு கப் பீன்ஸ், 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், 4 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து எடுத்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, தேவையான அளவு புதினா கொத்தமல்லி நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். சீரக சாம்பார் ரைஸில் செய்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நான் இங்கே ஒரு 2 கப் அளவு சீரக சாம்பார் ரைஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடலாம். தாளிக்கிறது தேவையான பொருட்கள்: 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு கையளவு முந்திரி எடுத்துக்கலாம். புலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது பச்சை மிளகா, நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இடித்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கின தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கின கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது நம்ம புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம நறுக்கி வச்ச கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அளவு இந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போது 2 கப் சீரக சாம்பார் ரைஸுக்கு நான் 2 கப் தண்ணி, 2 கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். மொத்தம் 4 கப் ஆச்சு. இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஊற வச்சு சீரக சாம்பார் ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒயிட் புலாவ் எப்பவுமே தேங்காய் பாலோட சேர்த்து செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. எப்பவுமே தண்ணியில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் நல்லா வெந்து வரும்போது அந்த உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசிலுக்கு எடுத்து ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரட்டும். அதுக்குள்ளே ஒரு சூப்பரான தேர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி நறுக்கியிருக்கேன். நம்ம மிளகா நறுக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ குழந்தைங்க இருக்கனால நான் பச்சை மிளகா நான் நறுக்கி போடலைங்க. ஒரு கப் அளவு கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். கெட்டி தயிர் எடுத்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம்.
இப்ப நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. தயிர் பச்சடி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம புலாவுக்கு கடைசியா ஒரு தாளிப்பு குடுத்துரலாம். ஒரு சின்ன கடாயில நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப முந்திரி நல்லா பொன்னிறமா ரெடி ஆயிருச்சு. புலாவும் ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் குக்கர் ஓப்பன் பண்ண போறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்ச முந்திரிய ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல முந்திரி ஆட் பண்ணும்போது ரொம்பவே வாசனையா இருக்கும். எப்பயுமே நம்ம புலாவ் பாஸ்மதி ரைஸ்ல பண்ணுவோம். இந்த மாரி சீரக சாம்பா ரைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரம் நிவேஸ் கிச்சன்.